திருச்சி திருவெரும்பூர் அருகே பட்டா வழங்க கோரி மனு அளிக்க காத்திருந்தவர்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புறக்கணித்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தாசில்தார் வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் கீழமுல்லக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திபுரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். ஆனால் சாலை வசதி, பட்டா, குடிநீர் உள்ளிட்ட எந்தவித வசதிகளும் செய்து தராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் முகாமை புறக்கணித்தனர். பின்னர் முகாமை துவக்கி வைத்த பிறகு திரும்பிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளிக்கலாம் என்று மக்கள் காத்திருந்தனர். ஆனால் அவர்களை அமைச்சர் கண்டுகொள்ளாமல் அலட்சியத்துடன் காரில் வேகமாக சென்று விட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னைக்கு இந்த ஊரில் எங்கள் ஊரில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா முதல்வர் தலைமையில் பண்ணுறதா சொல்கிறாங்க. எங்களோட கோரிக்கை என்ன பார்த்தோம்னா, எங்களுக்கு ஒரு 80 வருஷத்துக்கு மேலே பார்த்தோம்னா எங்கள் முன்னோர்கள் இங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே இருக்க யாருக்குமே பட்டா அப்படின்ற ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. இதை இப்படியே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு போகணும், வேறு சோர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனு கொடுங்க, மனு கொடுத்தா என்ன ஆகும்னா பேப்பர் போய் ஆற்றுல கிடக்கும், இல்லைன்னா மிச்சர் திம்பாங்க. இதுதான் நடக்கும். அதனால் எங்களுக்கு உடனடியாக இந்த பட்டா வழங்குறதுக்கு ஆவணம் செய்யும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்னு போடுறாங்க. எங்களுக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்க? எங்களுக்கு பட்டா வேணும். வீட்டுக்கு நாங்கள் குடியிருக்கிறதுக்கான அத்தாட்சி எங்களுக்கு வேணும். நாங்கள் எத்தனை போய் மனு கொடுத்துருக்கோம், முகாம்லையும் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கோம், யூனியன்லையும் போய் கொடுத்துருக்கோம். நாங்கள் மந்தையில் இருக்கோம். எங்கிட்ட இதுக்கு ஓட்டு கேட்க வராங்க, பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு வராங்க, முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு வராங்க, கமிஷனர் எலெக்ஷனுக்கு வராங்க, வேட்பாளர் எலெக்ஷனுக்கு வராங்க. எதுக்கு வராங்க? வீட்டு வரி நான் கட்டுறேங்க சார். எனக்கு ரோடு கிடையாதான், நான் குடிக்கிற தண்ணி கிடையாதான், எது தெருவில் எடுக்க கேட்கக்கூடாதுங்கிறேன். நான் ஏன் கட்டுறேன்? நானும் பஞ்சாயத்து எனக்கு உரிமை கிடையாதா? அப்புறம் எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? எதுக்கு இப்போ முகாமில் கொடுத்தா மட்டும் எனக்கு குப்பத்தில் பொருள் எடுக்க ஆயிரத்தில் போவோம். இதுதான் நடக்கும். நாங்களும் கேட்டு தெருவில் எடுக்க இதை தளிச்சு போயிடுச்சு. அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டுகொள்ளாமல் போனதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருவெரும்பூர் வட்டாட்சியர் தனலட்சுமி வந்த வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத விளம்பர திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என்றும் கிராம மக்கள் சூளுரைத்தனர். நடந்துகிட்டு இருக்கு. இந்த முகாம் நடக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. 100 நாள் வேலைன்னு சொல்லிவிட்டு இந்த ரோட்ல நான் வீடு இடிச்ச கப்பி நேத்து இந்த டைல்ஸ் எல்லாம் அள்ளி கொட்டுறாங்க. மனு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை கலெக்டர் வழியா போயாச்சு, மேலே ஏறியாச்சு, கம்ப்யூட்டர்ல ஏறியாச்சு, எந்த வழியும் கிடையாது. நான் வணக்கம் சொல்றேன்ல, கையில ஒரு போனு, கையை ஆட்டிக்கிட்டு மக்கள் கோரிக்கை என்னன்னு கேட்கறதா இல்லையாங்க சார்? கேட்கல, கையை ஆட்டிக்கிட்டே போறாரு. இவர் நாளைக்கு எங்களுக்கு என்ன செய்வாரு? எப்படி எங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கொடுக்குறாங்க. மக்களோடு இருக்கிறேன் சொல்லிட்டு அவர் எதுக்கு சொல்றாரு இந்த வார்த்தை? எங்களுக்கு தேவைப்பட்டதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா யாருமே தெருவில் நுழைய முடியாது.